ஒரு அழகான காலை வேளை. ரோஹன் என்ற 25 வயது இளைஞன் தனது வழக்கமான நடைப்பயிற்சிக்கு சென்றான். குளிர் காற்று முகத்தை வருட சூரியன் மெதுவாக உதயமாகிக் கொண்டிருந்தது. அப்போது சாலையின் ஓரத்தில் ஒரு குட்டி நாய் அழும் குரல் கேட்டது. அது மண்ணில் உருண்டு உடலில் காயங்களுடன் மிகவும் பலவீனமாய் இருந்தது. ரோஹன் அதை பார்த்ததும் அதன் மீது அவனுக்கு பரிதாபம் ஏற்பட்டது. அவன் மெதுவாக அதை தூக்கிக் கொண்டு வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். அவன் அதை நன்கு கழுவினான். காயங்களை துடைத்து மருந்து போட்டான். பசியை போக்க குடிப்பதற்கு அதன் முன் ஒரு கிண்ணத்தில் பால் வைத்தான். அந்த குட்டி நாயும் அந்த பாலை குடித்தது. இனி நீ என் குடும்பம் என்று சொல்லி ரோஹன் அதற்கு டாமி என்று பெயர் வைத்தான். வீட்டில் டாமி சோஃபாவில் ரோஹனை அணைத்தபடி அவன் மடியில் உறங்கியது. இருவருக்கும் இடையிலான பந்தம் மேலும் நெருக்கமானது. காலப்போக்கில் டாமி வலிமையான புத்திசாலியான நாயாக வளர்ந்தது. ரோஹனும் டாமியுடன் விளையாடிக்கொண்டே ஆட்டம், விளையாட்டு, பாசம் இவை அனைத்தையும் டாமியுடன் பகிர்ந்து கொண்டான். இருவரும் ஒரே குடும்பம் போல மாறிவிட்டார்கள். ஒரு நாள் இரவு ரோஹன் உறங்கிக் கொண்டிருந்த போது ஒரு திருடன் ரோஹனின் வீட்டுக்குள் புகுந்தான். அவன் கையில் ஒரு கத்தி இருந்தது. ரோஹன் கண்களை திறந்த போது திருடன் அவனை தாக்க முயல்வதை உணர்ந்தான். அந்த நொடியில் டாமி துள்ளி வந்து பயங்கரமாக குரைத்தது. திருடன் பயந்து கத்தியை உயர்த்த டாமி அவன் மீது பாய்ந்து அவனை கடிக்க முற்பட்டது. திருடன் நிலைமையை சமாளிக்க முடியாமல் வெளியே தப்பி ஓடினான். ரோஹன் ஆச்சரியத்துடன் கண்களில் கண்ணீர் மல்க டாமியின் தலையை வாஞ்சையுடன் தடவினான். நீ ஆதரவற்ற ஒரு குட்டி நாயாக இருந்தபோது நான் உன்னை காப்பாற்றினேன். ஆனால் இன்று நீ என் உயிரை காப்பாற்றி என் மீதுள்ள உன் அளவற்ற அன்பை வெளிப்படுத்தி விட்டாய். உன்னைப் போல நன்றியுள்ள ஜீவன் எனக்கு நண்பனாக கிடைத்ததற்கு கடவுளுக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்று கூறி அகமகிழ்ந்தான். டாமியும் நன்றி கலந்த தனது கனிவான பார்வையால் தன் அன்பை வெளிப்படுத்தியது. கதை தரும் நீதி. அன்பும் கருணையும் ஒருபோதும் வீண் போகாது. நாம் பிறர் மீது காட்டும் பரிவும் நேசமும் எப்போதாவது ஒரு நாள் நமக்கு திரும்ப கிடைக்கும். ஒரு உயிருக்கு உதவுவது இறுதியில் நம்மையே பாதுகாக்கும். மனிதத்துவம் மனிதர்களிடம் மட்டுமல்ல, அது மிருகங்களிடமும் உள்ளது. உண்மையான நேசமும் நம்பிக்கையும் எல்லா உயிரினங்களிலும் காணலாம்.